பத்திரிகையாளர்னா ஆதாரத்தோட பேசணுமா இல்லையா? சும்மா வாய்க்கு வந்தது பேசிட்டு போலாமா? இப்ப நான் கூட தான் சொல்லலாம், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து 1000 கோடி வந்து அதிமுக கூட பேரம் பேசியிருக்கிறாரு. பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வந்து திமுக கூட ஒரு 2000 கோடி பேரம் பேசியிருக்கிறாரு. அப்படின்னு நான் கூட தான் சொல்ல முடியும். அவரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா அவரு? அப்ப இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு, இத்தனை சீட்டு பேசணும், துணை முதலமைச்சர் கேட்டோம்னு இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இந்த 100 கோடி அப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா, அதுவும் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னா, நீங்க ஆதாரத்தோட பேசணும். அப்ப எந்தவித ஆதாரமும் இல்லாம, இது போன திட்டமிட்டு ஒரு பரப்பப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு நல்லா தெரியும். பிரதமர் மோடிக்கும் நல்லா தெரியும். அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலமும் இந்த கூட்டணி மலரவே மலராது. ஒரு கைப்பிடி மண்ணு கூட இங்க அவங்களால எடுக்க முடியாது. அப்படின்றது மிக தெளிவா தெரியும். இது முழுக்க முழுக்க இவருடைய சுயநலத்திற்காக, ஒரு அழுத்தத்தின் பேர்ல, ஒரு அரசியல் காரணங்களுக்காக இணைக்கப்பட்ட ஒரு கூட்டணி.